இப்பதான் பாப்பாவை ஸ்கூல்ல விட்டுட்டு ஆபீஸ்க்கு வந்தேன். ஷி ஜென்யூன்லி திங்ஸ் வர்ற எலெக்ஷன்ல டிவிக்கே 234 தொகுதியிலையும் ஜெயிச்சு விஜய் அண்ணா சிஎம் ஆக போறார் அப்படின்னு சொல்லி அவ ஜென்யூனா பிலீவ் பண்றா. இந்த எண்ணம் அவளுக்கு எப்படி வருது அப்படின்னா அவ கன்சியூம் பண்ற கான்டென்ட்ல இருந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப், அவளோட ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அவளுடைய உலகம். 11 வயசு ஆகுது. அவ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இந்த பார்ட்டி இந்த எலெக்ஷன்ல வின் பண்ண போகுது அப்படின்னு நினைக்கிறா அப்படின்னா அவ கன்சியூம் பண்ற அந்த கான்டென்ட்ல இருந்துதான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு சோசியல் மீடியா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இந்த சோசியல் மீடியா கம்பெனிஸோட ஒரே நோக்கம் ஒரு யூசர் அவங்களுடைய பிளாட்ஃபார்ம்ல லாகின் பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு நேரம் அவங்கள அந்த பிளாட்ஃபார்ம்குள்ளேயே வச்சுக்க முடியுமோ அவ்வளவு நேரம் அவங்க உள்ளேயே வச்சுக்கணும். அதுதான் அவங்களுடைய மெயின் நோக்கம். அப்பதான் அவங்களுக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்க முடியும், அவங்க நிறைய ஏர்ன் பண்ண முடியும். அவங்கள நிறைய நேரம் உள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான கான்டென்ட்டை விரும்பி பார்ப்பாங்களோ அந்த மாதிரியான கான்டென்ட்டை அவங்களுக்கு தொடர்ந்து காமிக்கணும். சோ இப்போ ஒருத்தர் இந்த கேஸ்ல ஒரு பார்ட்டியை சப்போர்ட் பண்றாங்க, அந்த பார்ட்டி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான பாசிட்டிவான கான்டென்ட்டா அவங்க ஜெயிக்க போற மாதிரியான அல்லது அவங்கள புகழ்ந்து பேசுற மாதிரியான கான்டென்ட்டை அவங்களுக்கு தொடர்ந்து காமிச்சிட்டே இருக்கணும். அப்பதான் அவங்க தொடர்ந்து அந்த பிளாட்ஃபார்ம்குள்ளேயே இருப்பாங்க, அந்த கான்டென்ட் கூட எங்கேஜ் ஆகிட்டே இருப்பாங்க. இவ்வளவுதான் சிம்பிள். சோசியல் மீடியா அப்படின்றது ஒரு பபிள். இப்ப எனக்கு என்னுடைய மைண்ட் செட் என்ன, நான் என்ன மாதிரியான கான்டென்ட் பார்ப்பேன், என்ன மாதிரியான கான்டென்ட் எனக்கு காமிச்சா நான் தொடர்ந்து அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளேயே இருக்கணும், அந்த மாதிரியான கான்டென்ட்டா எனக்கு காமிக்கும். என்னோட பொண்ணுக்கு அவளுக்கு எந்த மாதிரியான கான்டென்ட் பிடிக்குமோ, எந்த மாதிரியான கான்டென்ட் பிடிச்சிருந்தா அவளை தொடர்ந்து சோசியல் மீடியாக்குள்ளேயே வச்சுக்கலாமோ அந்த மாதிரியான கான்டென்ட்டா காமிக்கும். இந்த பபுளுக்கு வெளியில ஒரு பெரிய உலகம் இருக்கு, அது வேற உலகம். அங்க இருக்கிறவங்க வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. இன்னுமே மேக்ஸிமம் ஒரு 10 to 20% தான் சோசியல் மீடியா இதெல்லாம் யூஸ் பண்றவங்க. இதுக்கு வெளியே ஒரு பெரிய உலகம் இருக்கு. ஐ திங்க் May 4th அவளுடைய ஃபர்ஸ்ட் ஹார்ட் பிரேக் இருக்க போகுது அப்படின்னு நம்புறேன். ப்ளீஸ் ப்ரே ஃபார் கைல்விழி அண்ட் ஆல் த அதர் சில்ட்ரன் ஹூஸ் கோனா கெட் தேர் ஹார்ட் பிரேக்.